அடர்ந்த காட்டுல விலங்குகள்லாம் கூடி இருந்துச்சு. அப்போ அந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. ஆனா அந்த சிங்கத்துக்கு பசி கோபம் இருந்தாலும் இல்லைனாலும் மற்ற விலங்குகளை துன்புறுத்தி தன்னோட உணவாக்கிக்கும். சிங்கத்தோட செயல் யாருக்குமே பிடிக்கல. அப்பதான் கரடி எல்லார்கிட்டையும் ஒரு யோசனை சொல்லுச்சு. அந்த யோசனை எல்லாருக்கும் பிடிச்சதால அந்த யோசனை பற்றி சிங்கராஜா கிட்ட சொல்ல போனாங்க. இதை கேட்டோடனே சிங்கம் யோசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முயல், ராஜா உங்களுக்கு தான் வயசாயிடுச்சே, இந்த வயசில் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுச்சு. அது கேட்ட சிங்கம், அது எனக்கு வயசாயிடுச்சா அப்படின்னு கோபப்பட்டது. அதுக்கு முயல், இல்லை ராஜா, உங்களுக்கு ஏன் வீணான அலைச்சல், அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒருத்தரை தினமும் உங்களுக்கு உணவுக்காக அனுப்புவோம். முதல் நாள் எருமை அங்கே வந்தது. அது சிங்கத்துக்கு இரையாயிருச்சு. 2வது நாள் மான்குட்டி வந்தது. அதுவும் சிங்கத்துக்கு இரையாயிருச்சு. ஆனால் 3வது நாள் சிங்கம் ரொம்ப கோபமாயிடுச்சு. ஏன்னா முயல் ரொம்ப தாமதமாக அங்கே வந்தது. அதுக்கு சிங்கம் முயல்கிட்ட ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ முயல் ராஜா கிட்ட, ராஜா ராஜா நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை விட பெரிய மிருகம் என்ன இறைக்காக பிடிச்சு வச்சுக்கிடுச்சு. அதுதான் இந்த காட்டுக்கே ராஜான்னு சொல்லிச்சு. நான் அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்னது, என்னோட பெரிய விலங்கா? அது மட்டும் இல்லாமல் அது இந்த காட்டுக்கே ராஜாவா? நான் அதை பார்த்தே ஆகணும். என்ன அதுக்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சிங்கம் முயல்கிட்ட சொல்லுச்சு. முயல் சிங்கத்தை ஒரு கிணத்து பக்கம் கூட்டிகிட்டு போச்சு. ராஜா ராஜா, அந்த பெரிய விலங்கு இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு முயல் சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு. சிங்கமும் அந்த முயல் பேச்சு கேட்டு கிணத்தை எட்டி பார்த்தது. தண்ணியில் தன்னோட நிழலை பார்த்து அதுதான் அந்த பெரிய விலங்குன்னு சிங்கம் நினச்சிது. அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய விலங்கை எப்படியாச்சும் சாவடிக்கணுத்துக்காக சிங்கம் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது. சிங்கம் செத்து போயிடுச்சு. இதனால் முயலை அங்கே இருக்கிற விலங்குகளெல்லாம் பாராட்ட ஆரம்பித்தாங்க. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, புத்திசாலித்தனமாக நம்ம செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இன்னைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.